ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. யார் வேண்டுமானாலும் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வழங்கிவிடலாம். ஆனால் குலதெய்வத்தை வணங்குவது என்பது மிகவுமே சிறப்பானது. குலதெய்வமே நம்முடைய குலத்தை காக்கும் ஒரே தெய்வம். நம் குலத்தை காக்கும் தெய்வத்தை மறந்துவிட்டு மற்ற தெய்வங்களை நாம் வணங்கக்கூடாது. வணங்கலாம். எப்போது, எப்படி வணங்க வேண்டும்? முதலில் உன் குல தெய்வத்துக்கு முதலில் வணக்கத்தை போட்டுவிட்டு அவரை முறையாக தரிசனம் செய்துவிட்டு பிறகு அடுத்த தெய்வங்கள், உன் இஷ்ட தெய்வங்களை நினைத்து நீ வணங்கி செல்லலாம். எந்த கடவுளின் அனுகிரகம் இருக்கிறதோ இல்லையோ, ஒரு தெய்வத்தின் அருள் நிச்சயம் வேண்டும். அதுதான் நம்முடைய வம்சம், குலத்தின் குல தெய்வம். அந்த குல தெய்வத்தை கண்டறிவது, அவருடைய சாபத்தை வாங்காமல் இருப்பது எப்படி என்ன பார்ப்போம். குலதெய்வ சாபத்தை கண்டறிவது எப்படி? அதற்கு பரிகாரம் என்ன தெரியுமா? சாபங்களில் மொத்தம் 13 வகை உண்டு. அதில் மிகவும் கொடுமையான சாபம் எதுவென்றால் அது குலதெய்வ சாபம் என்றே கூற வேண்டும். இந்த குலதெய்வ சாபம் எதனால் ஏற்படுகிறது? நமது ஜாதகத்தில் குலதெய்வத்தின் சாபம் இருக்கிறதா என்பதை கண்டறிவது எப்படி? அதற்கு பரிகாரம் உண்டா? நிச்சயம். நமது முன்னோர்கள் வழி வழியாக வணங்கும் ஒரே தெய்வமே குலதெய்வம். மற்ற அனைத்து தெய்வங்களை காட்டிலும் குலதெய்வத்திற்கு சக்தி மிகவுமே அதிகம். யமன் கூட ஒருவரின் உயிரை பறிக்க வேண்டுமானால் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றே பறிப்பார். இப்படி பல அபூர்வ சக்திகளை கொண்ட குலதெய்வத்தின் சாபம் எதனால் ஏற்படுகிறது? வம்சாவளியில் வரும் தாத்தா, பாட்டி, தாய், தந்தையர் போன்றவர்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜையை முறையாக செய்ய தவறினாலோ, குலதெய்வத்தை அடியோடு மறந்து வேறு இஷ்ட தெய்வங்களை மட்டுமே வணங்கத் தொடங்கி குலதெய்வ கோயிலுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்து விட்டாலோ குலதெய்வத்தின் சாபம் நிச்சயம் ஏற்படும். குலதெய்வ சாபம் இருக்கிறதா என்பதை ஜாதகத்தை வைத்து எப்படி அறிவது? ஒருவருடைய ஜாதகத்தில் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக விளங்குகிறார் சனி பகவான். அதன் அடிப்படையில் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கின்ற வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டில் புதன், சந்திரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ சாபம் இருக்கிறது என்பதை எளிதாகவே அறியலாம். குலதெய்வ சாபத்தால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன? குலதெய்வ சாபம் உள்ள ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருக்கும். சிலருக்கு குழந்தை பேர் இருக்காது. எதை தொட்டாலும் அதில் ஒரு இழுபறி இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது. இப்படி குலதெய்வ சாபத்தால் பல துன்பங்கள் வரும். இந்த துன்பமானது நமக்கு மட்டும் இல்லாமல் நமது சந்ததியினருக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்மோடு இந்த சாபம் முடிந்து நமது சந்ததியினருக்கு இது செடராமல் இருக்க சாப நிவர்த்தி செய்வது நிச்சயமா அவசியம். குலதெய்வ சாபத்திற்கான பரிகாரம். நம்முடைய குலதெய்வம் யார் என்பதை அறிந்திருந்தால் குலதெய்வ சாப பரிகாரம் என்பது மிகவுமே எளிதாக இருக்கும். குலதெய்வம் பற்றி அறியாதவர்கள் முதலில் குலதெய்வத்தை அறிவது அவசியம். பிறகு நம் முன்னோர்கள் எப்படி குலதெய்வத்தை வழிபட்டார்களோ அதை போல நாமும் குலதெய்வத்தை வழிபட வேண்டும். ஒரு சிலருக்கு கிடாய் வெட்டி பொங்கல் வைக்கும் வழக்கம் இருக்கும். வேறு சிலருக்கு பொங்கல் வைத்து குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்பவர். இப்படி நம் முன்னோர்கள் எந்த முறையில் குலதெய்வத்தை வணங்கினார்களோ அதே முறைப்படி நாமும் வணங்க வேண்டும். நாம் இத்தனை நாள் செய்த தவறுக்காக குலதெய்வத்திடம் மன்றாடி வேண்டி நாம் கொடுக்கும் பூஜையை ஏற்கும்படி அவரிடம் கேட்க வேண்டும். இதனால் குலதெய்வம் மனமகிழ்ந்து நிச்சயம் நமக்கு மன்னித்து எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருப்பார். யாரை மறந்தாலும் நம் குலத்தை காக்கும் குலசாமியை மறந்துவிடக்கூடாது. நீ உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் இப்போதே சென்று உன் குலதெய்வம் எது என்று தெரிந்து கொள். அப்படி குலதெய்வம் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அதை எப்படி நாம் பூஜை செய்ய வேண்டும் என்பதை உன் குழந்தைகளுக்கு சொல்லிக்கொடு. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய எதிர்காலமும் உன்னுடைய வம்சமே மிக நன்றாகவே இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. நீ எங்கு வேண்டுமானாலும் எத்தனை ஜாதகத்தை வேண்டுமானாலும் சென்றப்பார். இதுதான் முதலில் சொல்வார்கள். உன் குலதெய்வத்தை சென்று முதலில் பூஜை போடு என்று சொல்வார்கள். அதனால் முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு பிறகு எந்த காரியத்தையும் நீ செய். அது நிச்சயம் வெற்றியிலேயே முடியும்.